மனைவியின் ஆடம்பர மோகம், வட்டிக்கு கடன் வாங்கியாவது தமது குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்று பலர் நினைக்கும் காலத்தில் சொத்துக்களை விற்றும் கூட ஆடம்பரமாக வாழ்ந்துவிட வேண்டும் என்று நினைத்து பணத்தை தண்ணீராக செலவழித்தான் ராகவன். அவனது சுகபுக வாழ்க்கையைக் கண்டு கைமாற்றலும் கடனில் கேட்ட நட்புகளும் உறவுகளும் வந்தபோது இல்லை என்று சொன்னால் இழுக்கு என்று நினைத்து மறுக்காமல் இருக்கும் பணத்தை எடுத்து கொடுத்தான். வாடகைக்கு விட்டிருந்த ஒரு வீட்டை விற்ற பணம் 2 கோடியும் கரைந்துவிட கைமாற்றாக தான் பணம் கொடுத்திருந்த உறவினருக்கு ஃபோன் செய்தான். என்ன மாப்பிள்ள, அதுக்குள்ளே என்ன அவசரம்? எனக்கு கொடுத்த பணத்தை வாங்கி தான் செலவு பண்ணணுமா? எனக்கு கொடுத்த 5 லட்சம் எல்லாம் உனக்கு பெரிய தொகையா? நீ கேட்க மாட்டேன்னு நினச்சி அந்த பணத்தை வச்சு கொஞ்சம் பேங்க்ல கடன் போட்டு ஒரு மாருதி கார் வாங்கிட்டேன். என்னோட மாத சம்பளம் டியூ போக வீட்டு செலவுக்கு சரியாக இருக்குது. டிரைவிங்கில் இருக்கிறேன், வச்சிரவா? என கேட்ட உறவினர்கள் ராகவன் பதில் சொல்ல வாய்ப்பளிக்காமல் அலைபேசியை கட் பண்ணிவிட்டார். தன்னுடைய பென்ஸு காருக்கு டியூ கட்டுவதற்காக தான் கைமாற்று கொடுத்த தன் பணத்தை கேட்டான். அந்த பணத்திலே புது கார் வாங்கி ஓட்டுவதாக கைமாற்று வாங்கிய உறவினர் சொன்னபோதுதான் தனது செயல்பாட்டின் தவறு புரிந்தது. தாராளமாக செலவு செய்வது தவறில்லை, அதற்கேற்ப சம்பாதித்து செலவழிக்க வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் குடியிருக்க வீட்டை அடமான வைத்து விற்று செலவழிக்கக்கூடாது. 3 வேளைக்கு பதிலாக ஒரு வேளை சாப்பிட்டும் கூட இருப்பிடத்தை காப்பாற்ற வேண்டும் என தந்தை உயிரோடு இருக்கும்போது சொன்ன மந்திர சொல்லை தான் மறந்துவிட்டதை ஞாபகப்படுத்தி வருந்தினான். தற்போதைய சூழ்நிலையை வெல்ல குடியிருக்க வீட்டை வங்கியில் அடமான வைத்தாக வேண்டிய கட்டாயத்தில் தாய் பேரிருந்த குடியிருக்க வீட்டை அடமான வைக்க வங்கிக்கு தாயை அழைத்து சென்று பர்சனல் லோன் வாங்கி தனது கார் கடனை அடைக்க வேண்டும் என பொய் சொல்லி வீட்டை அடமான வைத்தான் ராகவன். வீட்டை அடமான வைத்து கடன் பெற்ற தொகையில் கார் கடனை முழுமையாக அடைத்தவன் வெளிநாடு சுற்றுலா திட்டத்தை குடும்பத்துடன் நிறைவேற்ற மகிழ்ந்தான். வீட்டில் நல்ல நிலையில் இருந்த பொருட்களை பழையதாக்கிவிட்டதாக மனைவி கூற அனைத்தையும் மாற்றினான். மனைவிக்கு உடல்நிலை சரியில்லாமல் போக சென்னையில் உள்ள பெரிய மருத்துவமனையில் தான் சிகிச்சை அளிக்க வேண்டும் என மனைவியின் பெற்றோர் விருப்பப்படி அழைத்து சென்றவன் வீட்டை அடமான வைத்து வாங்கிய 1 கோடியும் செலவழித்திருந்தான். வாங்கிய பங்குகளும் விலை குறைய நஷ்டத்துக்கு விற்றான். பெண்கள் 2 பேரும் விரும்பிய கல்லூரியில் சேர மதிப்பெண் இல்லாததால் டொனேஷன் கொடுத்து சேர்க்க தனது பென்ஸு காரை விற்றான். வசதியானவர்கள் படிக்கும் கல்லூரியில் சேர்ந்தால் அங்கு படிக்கும் மற்ற மாணவர்களுக்கு இணையாக ஆடை அணிந்து செல்வது, காரில் செல்வது, வெளிநாடு டூர் செல்வது என வாழும் தகுதியை உயர்த்த நினைத்திருந்த பெண்களுக்கு படிப்பிற்கான பணத்தை கட்டவும் வீட்டுக்கடை தவணை கட்டவும் முடியாத நிலை வந்தபோது வீட்டையே விற்றுவிட்டான். குடியிருந்த ஒரு வீட்டையும் விற்ற பின்பும் ஆடம்பர பழக்கம் குடும்பத்தினரை விட்டு போகவில்லை. சம்பாதிக்க கையாலாகாத உங்களை கூட படித்த பாவத்துக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி கஷ்டப்படுறேன். என்னோட அம்மா பேச்சை கேட்டிருக்கணும். என்னோட அழகை பார்த்து பெரிய தொழில் அதிபரே பொண்ணு கேட்டார். என்ன வயசு தான் 25 வருஷம் அதிகம். அப்பா வயசுமான்னு சொன்னேன். அதனால் என்ன பணம் கொட்டி கிடக்குது. சொத்தும் 10 தலைமுறைக்கு வித்து தின்னாலும் தீராதுன்னு சொன்னாங்க. அப்போ புரியலை, இப்போ புரியுது. அழகெல்லாம் அழிஞ்சு போனதுக்கப்புறம் வயசும் போனதுக்கப்புறம் இப்போ புரிஞ்சு என்ன பண்ணுறது சொல்லி கண்ணீர் வடித்தான் ராகவன் மனைவி சுமி. தாயின் உடல்நிலை மிகவும் மோசமானது. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் வைத்தியம் பார்த்தாலும் போக தானே போகிறாங்க. இங்கேயே வந்து உடம்பு வலிக்கு ஊசி போடுறவங்க இருக்காங்க. 100 200 கொடுத்தா போதும் என கூறிய மனைவியை கோபத்தில் முதலாக கன்னத்தில் அறைந்தான். 20 வருஷமா நாம் ஆடம்பரமாக வாழ வித்த சொத்துக்களை அவங்க தான் சேமித்து கஷ்டப்பட்டு வாங்கி வச்சுருந்தாங்க. உனக்கு வைத்தியனா அப்போலால, அவங்களுக்கு வைத்தியனா அனாதைகளுக்கு வைத்தியம் பார்க்குற இடமா? அறை வாங்கிய மனைவி கோபமாக அவனை பார்க்க அறைந்த ராகவன் கண்ணீர் வடித்தான். இந்த வீட்டில் இனி ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேன். நானும் என்னோட பொண்ணுங்களும் என்னோட அம்மா வீட்டில் போய் தங்கிக்கிறோம் என பெண்களை அழைத்து கொண்டு துணிமணிகளை எடுத்துக்கொண்டு வெளியேறிய மனைவியை ராகவன் தடுக்கவில்லை. சுகபோகமாக வாழும்போது மட்டும் கணவன் சிரமப்படும் போது தேவையில்லை என நினைக்கும் மனைவி தற்போது ராட்சசியாக தெரிந்தாள். நாம் குழந்தையாக இருந்தபோது அசுத்தத்தை சுத்த செய்த தாயாருக்கு அவர்களால் சுத்த செய்ய முடியாத அசுத்தத்தை சுத்த செய்வதே நாம் கடமை என கருதினான். இதுவரை மனைவியின் பேச்சை கேட்டு ஆடம்பரமாக இருப்பதை விற்று செலவழித்ததை மீண்டும் பெற எண்ணியவன் தாயின் உடல் நலம் தேறிய பின்
வேலைக்கு சென்றான். சேமித்த பணத்தை வைத்து தொழில் ஆரம்பித்து கடுமையாக உழைத்து பெற்ற வருமானத்தில் வீடும் காரும் வாங்கினான். பலருக்கு வேலை கொடுக்கும் அளவுக்கு உயர்ந்தான். தனது சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலைக்கு விண்ணப்பித்து உரிய தகுதி இல்லாததால் வேலை கிடைக்காமல் போன தனது பெண்களை நினைத்து வருந்தினான். அவர்களுக்கு வேலை கொடுக்காத கம்பெனி தன் அப்பாவிற்கு சொந்தமானது என தெரிந்து விடாமல் பார்த்து கொண்டான். தான் வறுமையில் இருப்பதாகவே நினைத்து இதுவரை தன் மனைவி தன்னுடன் போனில் கூட பேசாதது மிகுந்த வருத்தத்தை கொடுத்திருந்தது. தனது வருமானத்தில் ஒரு சில கோடிகளை டெபாசிட் செய்திருந்தான். தனக்கு பின் வாரிசு என போட வேண்டிய இடத்தில் தனது பெண்கள் இருவரது பெயரை குறிப்பிட்டு இருந்தான். மிகுந்த சிரமத்துக்கு ஆளான சுமி வங்கியில் சுய தொழில் செய்ய கடன் வாங்க தனது பெயரில் விண்ணப்பித்திருந்தான். இதற்கு முன் வாங்கிய கடனை சரிவர செலுத்தாததால் சிபில் சாதகமில்லை என மேலாளர் கடன் கொடுக்க மறுக்கவே கண்ணீருடன் வெளியேறினாள். எங்கு சென்றாலும் காரில் சென்றவள் பேருந்து கட்டணத்துக்கே வழியின்றி நடந்து சென்றாள். பெற்றோருக்கு அரசு மருத்துவமனையிலே வைத்தியம் பார்த்தாள். சாதாரண வாழ்வின் நிலையை அறிந்தபோது தான் முன்பு வாழ்ந்தது ராஜ வாழ்க்கை என புரிந்தது. வாழ்வில் செலவுக்கான வழி எப்போதும் திறந்திருக்கிறது. வரவுக்கான வழி சில காலம்தான், பின் அடைக்கப்பட்டு விடுகிறது. வரவு வரும்போது சிக்கனமாக இருந்து சேமித்தால் செலவு காலத்தை எளிதாக கடக்கலாம் என புரிந்தது. பெண்கள் பேரில் கடனுக்கு விண்ணப்பித்தாள். வங்கியிலிருந்து அழைப்பு வந்தது. ராஜா உபசாரமாக பார்த்து ஆச்சரியப்பட்டாள். மேடம், எவ்வளோ வேணாலும் லோன் வாங்கிக்கோங்க. லோனுன்னு சொல்லணும், உங்கள் பணம் மாதிரி கோடியில் டெபாசிட் இருக்குது, நீங்கள் லட்சங்களில் கடன் கேட்குறது ஆச்சரியமாக இருக்குது என வங்கி மேலாளர் ஆச்சரியப்பட்டது புரியாமல் குழம்பி போனாள். தொழிலதிபர் ராகவன் சாரோட பொண்ணுங்களுக்கு இந்த பேங்க் எவ்வளோ கடன் கேட்டாலும் கொடுக்க கடமைப்பட்டிருக்கு என வார்த்தையை கேட்டு அதிர்ந்தாள். தன் கணவன் ராகவன் தொழிலதிபரா, அவருக்கு டெபாசிட் இருக்கா என்று யோசித்தவள் தாங்கள் பிரிந்திருப்பதை காட்டிக்கொள்ளாமல் சமாளித்தாள். தற்போது பெண்களின் வங்கி கணக்கிற்கு கடன் தொகை மாறிவிட்டதை அறிந்ததும் தூங்கிக் கொண்டிருந்த சுமியின் ஆடம்பர மோகம் விழித்து கொண்டது. வீட்டிற்கு பேருந்தில் செல்லாமல் டாக்ஸியில் தான் செல்ல வேண்டும் என டாக்ஸிக்கு கால் பண்ணிவிட்டு பெண்களுடன் காத்திருந்தவளுக்கு அருகில் பென்ஸ் கார் வந்து நின்றது. நவீன காரின் ஓட்டுநர் கதவை தவிர 3 கதவுகள் தானாக திறந்தன. ஓட்டுநர் இருக்கையில் ராகவன் அமர்ந்திருந்தான்.